காலங்களை கடந்த ஒரு சகாப்தமாய் தமிழர்களுக்கு வாராது வந்த மாமணியாய் வந்து பிறந்தவர், நம் வரலாற்றில் நின்று வாழ்கிறவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். இயல்பிலேயே தாழ்வு மனம், நம்பிக்கை குறைவு, இன்னும் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்தல் என்று எத்தனையோ குறைபாடுகளை ஆளுமையில் சுமக்கின்ற இந்த தமிழ் இனத்தை எங்களால் முடியும், எங்களிடமிருந்தும் ஒரு பெரிய விடுதலை இயக்கம் எழ முடியும் என்று நிரூபித்து காட்டிய ஒரு மகத்தான ஒரு மனிதர். தனிப்பட்ட வாழ்வில் அப்படி ஒரு தூய்மை பேணி சக போராளி ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளைப் போல போற்றி, தன் மக்களுக்கு எந்தவித துன்பங்களும் நேர்ந்துவிடக்கூடாது என்று தன் மொழியின் மீது, இனத்தின் மீது ஒரு இருமாந்த பேரானந்தம் கொண்டவராய் எப்போதும் தன் போராளி பிள்ளைகளோடு களத்திலேயே ஒரு போராளியாய் முன்னின்று வழிநடத்திய அற்புதமான ஒரு தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். அவர் தமிழ் வரலாற்றுக்கு செய்த பங்களிப்புகள் எல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று பயணத்தில் பண்பாட்டு களத்திலே குறிப்பாக அவர் நிகழ்த்திய புரட்சிகரமான மாற்றங்கள் எல்லாம் இன்னும் கல்வியாளர்களால், ஆய்வாளர்களால் உரிய முறையில் படிக்கப்படவில்லை, ஆய்வு செய்யப்படவில்லை. சாதிய கட்டமைப்பினுடைய ஆணி வேர்களை அறுத்தெறியும் ஒரு வலுவான முயற்சியை, உண்மையில் சாதிக்க முடிந்த ஒரு முயற்சியை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அவருடைய தலைமையில்தான் தமிழீழத்திலே நடத்தி காட்டியது. பெண் விடுதலை என்று நாம் நீண்டு பேசி வந்தோம். ஆனால் பெண்களும் களமாட முடியும், அவர்களும் கடல்களை கடந்து தனித்த இருளில், கனத்த இருளில் தனித்தே கூட கடலை கடக்க முடியும் என்கின்ற ஒரு துணிவை மாதர் குலத்திற்கு கொடுக்க முடிந்தது அவருடைய தலைமைதான். எத்தனையோ விஷயங்களில் தமிழினம் பெருமைப்படுகின்ற ஒரு மிக பெரும் அடையாளமாக, குறியீடாக தமிழ் உலகம் முழுமையும் ஒரு இன எழுச்சியை, தமிழ் எழுச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு மாமனிதனாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருந்தார்கள். தமிழீழ விடுதலை போராட்டம் இன்று ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிற வரலாற்று சூழலில் தமிழர்களாகிய நமது கடமை என்னவென்றால், இதை பேசுகிற போதுதான் இந்த தமிழீழம் என்கின்ற தாயக கனவிற்காக இன்னிவரை ஈகம் செய்த பல்லாயிரக்கணக்கான சுமார் 37,000 போராளிகளையும் என்று நினைக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் தமிழீழ களத்தில் நின்று நான் இன்று இயங்குகிறேன் என்றால் அதற்கு காரணம் ஒன்றுதான். ஒரு கிறிஸ்தவராக இருந்து அந்த மதத்திற்காக உயிரை கொடுத்தால் அவருக்கு பரலோகம் கிடைக்கும் என்று வாக்களிக்கப்படுகிறது. ஒரு இஸ்லாமியராக இருந்து அவர் ஜிஹாதிற்கு சென்று உயிரை கொடுத்தால் அவருக்கும் இறந்த பின்பு கடவுள் பரலோகத்தை பரிசாக கொடுப்பார் என்று வாக்களிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு பரிசென்று எதுவும் இல்லை. தங்கள் தலைமுறைகள் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு ஒரு நிலத்திலே, ஈழம் என்ற ஒரு நாட்டிலே வாழ்வார்கள் என்கின்ற கனவை தவிர தங்களுக்கு என்று எந்த பரிசும் எந்த கனவும் இல்லை. எனவேதான் இந்த பிள்ளைகளினுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றால், இந்த மாவீரர்களினுடைய ஆத்மா அமைதியில் துயில வேண்டும் என்றால், அவர்களினுடைய ஒரே கனவான தமிழீழ தாயகம் நனவாக வேண்டும். இன்று எல்லாம் முடிந்து போயிற்று என்கின்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கின்ற காலச்சூழலிலே தமிழீழம் சாத்தியம் என்று நாம் நம்புகின்றேன். உலக அளவில் இந்த போராட்டம் மீது சுமத்தப்பட்ட பயங்கரவாதம் என்கின்ற மாயத்திரை அகற்றப்பட்டு தமிழ் மக்களுக்கு அரசியல் சுயநிர்ணய உரிமை உண்டு என்பது ஏற்கப்பட்டு, இந்தியாவினுடைய வெளியுறவு பாதுகாப்பு கொள்கையும் ஈழத்திற்கு ஆதரவாக மாற்றப்பட்டு, தமிழீழத்திலே மீண்டும் ஒரு ஒருங்கமைவு செய்யப்பட்ட ஒரு கரந்தடி கொரில்லா சக்தியாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் எழுமையானால் நிச்சயம் தமிழீழம் நடக்கும். அந்த திசை நோக்கி நாம் அரசியல் பிளவுகளை கடந்து நீங்கள் பெரியவர்களா, நாங்கள் பெரியவர்களா என்கின்ற விவாதங்களுக்கு எல்லாம் அப்பால் தமிழ் ஈழத்திற்கான ஒரு பொது கருத்தாக்கத்தை, அரசியலை உருவாக்க இணைந்து உழைப்பதுதான் மாவீரர்களுக்கு இந்த ஆண்டு நாம் செய்கின்ற உண்மையான வணக்கமாக இருக்கும். தமிழர்களினுடைய கனவு தமிழ் ஈழ மக்களுக்கு ஒரு தாயகம். நன்றி.